ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வீடியோ எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட வீடியோ இம்போர்ட் பண்ணுறதுனா நீங்கள் டேரெக்டாக மீடியா டேப்பில் போயிடணும். ஸோ நம்மளோட ஃபைல் லோக்கலில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த இம்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இந்த இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வீடியோ இம்போர்ட் பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணால் எனக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதை ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ என்ன வீடியோ நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ அதை ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரிம் பண்ணுறதா இருந்தால் கூட ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணுறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து எப்படி குறைக்கிறது, அதாவது கம்மி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இனிமேல் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ எங்கே முடியணும்னு நினச்சிங்கன்னா இது அப்படியே இந்த பக்கம் ட்ரிம் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து அந்த இன்பிட்வீன் இந்த டைமுக்குள்ளே நமக்கு வீடியோ முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா ட்ரிம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் ட்ரிம் பண்ணல, இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதை எப்படி எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ இங்கே கொண்டு வந்தால் தான் எடிட் பண்ண முடியும். எப்படி இங்கே கொண்டுட்டு வருது? ஒன்று நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆயிரும். நான் ஜஸ்ட் கிளிக் மட்டும் தான் பண்ணேன், அது இங்கே பிளேஸ் ஆயிருச்சு. ஒன்று அப்படி பண்ணலாம், அப்படி இல்லைனா நான் Ctrl+Z கொடுத்து மறுபடியும் ரீடோ பண்ணிட்டேன். அப்படி பண்ணலாம். இல்லைனா என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே எழுத்துட்டு வந்து போட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த ஏரியாவுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டைம் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் லைனில் வந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா வீடியோவை எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்லேயும் இந்த வீடியோ என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு டீட்டெயில்டாக இருக்கும். இப்போது இங்கே வந்து இதை கிளிக் பண்ணி இங்கே ஸ்ப்ளிட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ எந்த இடத்துல கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போ அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் இதையும் கட் பண்ணணும்னு நினச்சிங்களா இந்த வந்து வீடியோ வந்து இந்த பக்கம் ஸ்ப்ளிட் தனியாக ஆயிரும், இது தனியாக ஸ்ப்ளிட் ஆயிரும், 3 ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு தேவை இல்லைன்னு தோணுதோ அந்த இடத்துல நம்ம வந்து டெலிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து நம்ம டெலிட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் Ctrl+Z கொடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் இந்த ஆப்ஷனில் போயிட்டு இதை செலக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோல இருந்து ஆடியோ எப்படி செப்பரேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட ஆடியோ வந்து தனியாக வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இந்த பர்டிகுலர் ஃபைல் இந்த பர்டிகுலர் வீடியோவில் எந்த ஒரு ஆடியோவுமே இல்லை, அதனால தான் இங்கே அப்படியே பிளாங்காக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ஆடியோ இருக்கக்கூடிய வீடியோவை நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒன் மோர் வீடியோவை இம்போர்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இம்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இது உள்ளே அனுப்புகிறேன். இப்போது இதில் வந்து என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆடியோவோட இருக்குது. ஸோ இதை நான் ஜஸ்ட் இப்போ இம்போர்ட் இங்கே அனுப்பிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி இங்கே பிளேஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவையான ஆடியோவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கூட்டுறதோ குறைக்கிறதோ சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றிலாம் நம்ம ஃபியூச்சரில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணலாம். அதை இம்போர்ட் பண்ணுறதை நம்ம வேணா நம்ம எடிட் பண்ணிக்கலாம், அதை வேணா நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனல் வந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.